சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 36வது பொக்கிஷம். பழனி கிரிவல வீதியில நடந்து போக முடியலையேன்னு கஷ்டப்படுற பக்தர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவார பகுதியில வாகனங்கள் செல்றதுக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதனால வீதிகள்ல அங்கங்க தடுப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. வாகனங்கள் செல்ல முடியாததுனால பக்தர்களும் பொதுமக்களும் அந்த பகுதியில நடந்து மட்டுமே செல்லணும். அவங்களுக்காகவே கிட்டத்தட்ட 35 கட்டணமில்லா இலவச பேட்டரி வாகனங்கள் செயல்பட்டு இருக்கு. இந்த நிலையில பிரபல மோட்டார் நிறுவனமான டிவிஎஸ் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு புதிய பேட்டரி பேருந்து கோவிலுக்கு நன்கொடையா வழங்கியிருக்காங்க. 36வது பேருந்து பாதையில வலம் வரக்கூடிய காட்சிகள் தான் வெளியாகி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்காக பயன்பாட்டுக்கு விடப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில டிவிஎஸ் நிறுவனத்துடைய அதிகாரிகள், பழனி கோவில் அறங்காவலர் உறுப்பினர் ராஜசேகரன் அவர்கள் மற்றும் கோவிலுடைய இணை ஆணையர் மாரிமுத்து அவர்கள்னு பலருமே கலந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் ஜிடி ஹாலிடேஸ், பிருத்வி நர்வஸ் மற்றும் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ்.